எல்லாருக்கும் சினிமானா வந்து ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ பேசிக்கா நம்ம ஃபர்ஸ்ட்டு தியேட்டர்ல பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா டிவிக்கு வந்துச்சு. அப்ப அதுலேருந்து டிவிடி வந்துச்சு. அப்புறம் தமிழ் ராக்கர்ஸ்ன்னு வந்துட்டு ஒரு திருட்டு விசிறி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஓடிடில எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ பேசிக்கா வந்து ஒரு கம்பேரிசன் எப்பவுமே இருக்குல்ல. லைக் ஹாலிவுட் பெருசா? இல்ல நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரி பெருசான்னு. நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியும் ஹாலிவுட்க்கு இணையா தான் இருக்கு அப்படின்றதுக்கு வந்துட்டு சில ஒரு 3, 4 ஃபேக்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அத பார்த்துட்டு அப்புறமா டைரக்ட்டா நம்ம கன்டென்ட்குள்ள போயிடலாம் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹாலிவுட்ல இருந்து பெர் இயர் புரொடியூஸ் பண்ற படத்த நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணா, இந்தியன் இண்டஸ்ட்ரியோட ஃபிலிம்ஸ் வந்துட்டு ஹாலிவுட்ட விட கிட்டத்தட்ட ஒரு டபுள்ல இருந்து ட்ரிபிள் மடங்கு வந்து அதிகமான ஃபிலிம்ஸ் வந்து பெர் இயர் புரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு ஒரு நம்பர் 1 ஃபேக்ட். நம்பர் 2 ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்லயே வந்துட்டு பெரிய அதாவது அந்த ஃபிலிம் சிட்டி இருக்கு இல்லையா? படம்லாம் போய் ஷூட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபிலிம் சிட்டி வந்து எங்க இருக்கு? வேர்ல்ட்லயே பெரிய ஃபிலிம் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்தியால தான் இருக்கு. அதுவும் ஹைதராபாத்ல இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டி தான் வந்து அந்த ஃபிலிம் சிட்டி. இது ஃபேக்ட் நம்பர் 2. ஃபேக்ட் நம்பர் 3 என்ன